தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் நான் கண்டிப்பா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வீடியோவை கண்டிப்பா பாக்குறீங்க. ரைட்டா? நீங்க மத்த வீடியோ கூட விடுங்க, ஆனா இந்த வீடியோவை கண்டிப்பா பாக்குறீங்க. அதாவது நீங்க இப்போ ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி நோட்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்கூல் புக்கை வச்சு நான் வீட்டிலே படிச்சு நான் டெஸ்ட் பேட்ச் மட்டும் டெஸ்ட் போடக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். நீங்க யாரா வேணா இருங்க, இந்த வீடியோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாக்குறீங்க. குறிப்பா ஸ்கூல் புக்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா பாக்குறீங்க, நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு பாருங்க. ஏன்னா படிக்கிற ஸ்டைலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் படிக்கிறேன் சார், படிச்சு 2 வாரத்துல மறந்து போகுது, படிச்சு 3 வாரத்துல மறந்து போகுது, இல்ல புக்கை தந்தாலே எனக்கு தூக்கம் வருது, படிக்கிறப்ப வேற ஏதோ ஞாபகம் எல்லாம் வருது, எனக்கு படிக்கிறது மறந்து போகுது சார், அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சார், எனக்கு எக்ஸாமை பாஸ் பண்ணணும் சார், 170 டார்கெட் சொல்றீங்களா, நான் போஸ்டிங் வாங்கணும், ஏன்னா நான் ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ், மேத்ஸ் எல்லாத்துலயும் டாப் டக்கரா நான் வந்து போஸ்டிங்கை தூக்கணும், அடிச்சு தூக்கணும், நான் பாஸ் ஆகணும், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க. இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் குறிப்பா மறந்து போகுதுங்கிற நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, அதுக்கு நான் முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த வீடியோல சொல்றேன், கரெக்டா கவனிங்க. நீங்க படிக்கிற ஸ்டைலு மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டைலா இருக்கலாம், இல்ல ஒரு கான்செப்டை புரிஞ்சு படிக்கக்கூடிய ஸ்டைலா இருக்கலாம். இந்த ரெண்டுல எது வேணா இருக்கலாம். ரைட்டா? நீங்க மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டைல்ல படிச்சீங்கன்னு வைங்களேன், 100% மறந்து போகும். 2 வாரம் இல்ல, ஒரே வாரத்துல மறந்து போகும், 2 நாள்ல மறந்து போகும். ஏன்னா நீங்க நிறைய படிக்கிறீங்களா, நீங்க படிக்க நிறைய இருக்கனால ஃபர்ஸ்ட் படிச்ச எல்லாமே மறந்து போயிட்டே இருக்கும், திரும்ப லேட்டஸ்டா படிக்க தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா மனப்பாடம் பண்ணி படிக்கிறீங்க. நீங்க ஷார்ட்கட்ஸ் போட்டு படிக்கிறது வேற விஷயம், ஏன்னா அது வருஷம், அதுக்கெல்லாம் வேற வழி இல்லாம ஷார்ட்கட் போட்டு படிக்கிறோம். ஆனா நீங்க கான்செப்டே மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா 100% மறந்து போகும். உங்களால வந்து நேரடி மறைமுக கேள்வி கேட்டா உங்களால அடிக்க முடியாது எக்ஸாம்ல. அதனால உங்களால 170 மேல எடுக்கக்கூடிய அந்த சாத்தியக்கூறு கம்மியா இருக்கும். அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன், கரெக்டா கவனிங்க. இனிமேட்டு குறிப்பா பள்ளி பாட புத்தகத்தை வச்சே சொல்றேன், அது நோட்ஸ் எடுத்து படிக்கணும் ஓகே தான், எல்லாரும் கவனிங்க. எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பாஸ் பண்ணணும், அதாவது படிச்சு புரிஞ்சாதான் பாஸ் பண்ண முடியும், அதை வந்து நான் கிளியரா சொல்றேன், கரெக்டா கவனிங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஸ்கூல் புக்கே அப்படியே டிஸ்பிளே பண்ணியே காட்டுறேன். ஏன்னா ஸ்கூல் புக்கை வச்சு படிச்சிருக்கவங்களுக்கு நான் ஸ்கூல் புக்கை டிஸ்பிளே பண்ணியே காட்டுறேன், தமிழ்ல, இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸும் கவனிச்சுங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எக்கனாமிக்ஸ், ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் காட்டுறேன், எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி எல்லாத்தையும் காட்டுறேன். ரைட்டா? எக்கனாமிக்ஸ் ஜியோகிராஃபி, ஐஎன்எம், பாலிட்டி எல்லாமே. இப்போ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் காட்டுறேன். இப்போ அந்த எக்கனாமிக்ஸ்ல இப்போ எடுக்கிறீங்க 10th 11th 12th இது 3 ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்ல கேட்குறாங்க, அடிச்சு விட்டலாம். ரைட்டா? 3 ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா படிக்கணும், 10th 11th 12th. இப்போ 5 இயர் பிளான் எடுப்பீங்க. ஊரே எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு ஆரம்பிச்சா அது என்னன்னு தெரியல, ஊரே ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும், 5 இயர் பிளான் தான் படிக்கும். அதனால நம்மளும் வந்து 5 இயர் பிளான் கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போடுவோம், எக்கனாமிக்ஸ் தான். சரி ஓகே, 5 இயர் பிளான் எடுக்கிறீங்க, 5ஆவது திட்டமும் எடுக்கிறீங்க, எடுத்து படிக்கலான்னு முடிவு பண்றீங்க. சரியா? முடிவு பண்ணி இந்த பேஜை திறக்கிறீங்க. அதாவது 11th ஸ்டாண்டர்ட்ல 5 இயர் பிளான் சொல்லிட்டு இந்த பேஜ்ல இருக்கு. ரைட்டா? இந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, அதனால திறக்கிறீங்க. திறந்து இப்ப படிக்கிறீங்க. எப்படின்னா இப்ப இங்கதான் ஆரம்பிக்குதா, முதல் 5ஆம் திட்டம் 1951 to 56. இப்ப அந்த 51 to 56 ஹைலைட் பண்ணுவீங்க. ரைட்டா? ஹைலைட், இப்படி ஹைலைட். இது ஹரோதாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. ஹரோத் தாமர் ஹைலைட் பண்ணு, ஏதோ மாதிரிங்கிறாங்க, கண்டிப்பா எக்ஸாம்ல வரும், மார்க்குனே படிக்க கூடாது, நான் சொல்றேன். சரிங்களா? ஹரோத் தாமர் ஹைலைட் பண்ணுவீங்க. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம், வேளாண்மையை அண்டர்லைன் பண்ணுவீங்க, ஹைலைட் பண்ணுவீங்க. இத்திட்டம் 3.6% வளர்ச்சி வீதத்துடன் வெற்றி பெற்றது, 3.6 ஹைலைட் பண்ணுவீங்க. ரைட்டா? இப்படி இந்த இதை பாராவா படிச்சு முடிப்பீங்க. அப்புறம் எப்படி சொல்லி பார்ப்பீங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் 1951 to 56, ஹரோதோமர், விவசாயம் 3.6 அப்படின்னு சொல்லிட்டு மனப்பா பண்ணி முடிச்சுட்டு அடுத்த 2வது 5 இயர் பிளானுக்கு போவீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு நினைப்பீங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, 90% மாணவர்கள், 90% ஆஸ்பிரண்ட்ஸ் பிளஸ் நான் அடுத்த நபர்களும் பார்க்கிறேன், இது ஹரோதாமர் மாதிரி அடிப்படையாக கொண்டதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இல்ல ஹரோதாமர் மாதிரினா ஏதோ ஹரோதாமர்னா ஒரு ஆள் நினைச்சிட்டு இருக்காங்க, ஹரோதாமர் ஒரு ஆள் போல, அந்த ஆளு நம்ம இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானுக்கு ஒரு மாடலை போட்டு கொடுத்துருக்காரு போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பு. ஹரோதாமர்ங்கிறது 2 பேர், ஹரோதுன்னு ஒரு நபர், தாமர்னு ஒரு நபர். இந்த 2 பேரும் 1940களில் அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. எக்கனாமிக்ஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாட்டில் மக்கள் வந்து சேமிப்பு செய்யணும், சேவிங்ஸ் செய்யணும், அந்த சேமிப்பு அந்த நாட்டில் முதலீடா மாறணும், அதாவது சேவிங்ஸ் செய்யணும், அந்த சேவிங்ஸ் முதலீடா மாறணும், அந்த முதலீடு அந்த நாட்டை வளர்ச்சி அடைய வைக்கணும், growth ஆக வைக்கணும், எக்கனாமிக் growth அடைய வைக்கும். ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமிக் growth ஆச்சுன்னா, பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சுன்னா அந்த நாட்டில் மக்கள் எல்லாமே நல்ல வருமானம் பார்ப்பாங்க. ஸோ அந்த நாட்டுக்கு வருமானம், மக்கள் எல்லாத்துக்கும் வருமானம் வரும், மக்கள் எல்லாத்துக்கும் வருமானம், இன்கம் அதிகரிக்கும்.
அந்த இன்கம் திரும்ப சேவிங்ஸ் அதிகரிக்கும், திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கும், திரும்ப வளரும். இன்கம், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் வளரும். இது இன்னைக்கு யோசிச்சு பார்க்குறப்ப சிம்பிளா தெரியுது. 1940களில் இந்த மாதிரி அற்புதமான ஒரு சைக்கிளை உருவாக்கி தந்ததுதான் ஹரோத் தோமர் மாதிரி. அவங்க உருவாக்கி தந்துட்டாங்க, அதை இந்தியா எடுத்துக்கிச்சு, அவ்வளவுதான். அதான் இங்க அந்த முதல் 2 லைன் அதான் இங்க அர்த்தம். பிளஸ் இந்த ஹரோத் தோமர் சொல்லக்கூடிய இந்த 2 பேர் வந்து ஜேஎம் கீன்ஸ் படிச்சிருப்போம், கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை. அவங்களோட ஃபாலோவர்ஸ், அவங்க பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் இந்த ஹரோது தோமரோ. எவ்வளவு விஷயம் கிடைக்குது. நீங்க புக்கை மட்டும் வச்சு படிக்கிறதுலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சாட் ஜிபிடி வந்துருச்சு. நீங்க இந்த பேரா படிக்கிறப்பவே டக்குன்னு பக்கத்தில் சாட் ஜிபிடி வச்சுக்கணும், இல்லைன்னா கூகுள் வச்சுக்கணும். ஹரோத் தோமர்னா என்னன்னு சும்மா ஜஸ்ட் போட்டு பார்க்கணும். ஜஸ்ட் நீங்க இப்படியே படிச்சீங்கன்னா மனப்பாடம் பண்ற மாதிரி, அப்பனா கண்டிப்பா மறந்து போகும். நீங்க ஏதாவது சர்ச்லாம் பண்றீங்க, தேடினீங்கன்னா தான் ஆஹா தேடணுமே ஞாபகம் வரும். இதான் தப்பு பண்றீங்க. அதாவது இது விஷயம் புரியல அப்படின்னா அந்த ஹரோத் தோமர்னா என்னவா யாரு பார்க்கணும், ரைட்டா? அப்புறம் இது வேளாண்மைன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணீங்களா? இப்போ நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, எல்லாத்தையும் சொல்ல வரல, மனப்பாடம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானே வேளாண்மை தான், போப்பா வேளாண்மை தான் செஞ்சிருக்காங்க போல, வேற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல போல. அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்ல வேளாண்மைக்கு முதன்மையான முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஒரு 100% பட்ஜெட் ஒதுக்குறாங்கன்னா, 100% பணம் ஒதுக்குறாங்கன்னா, ஒரு 70% வேளாண்மைக்கு முதலீடு செய்வாங்க, வேளாண்மை வளர்ச்சியடைய வைப்பாங்க. இந்த அரிசி மற்ற விஷயங்கள், இந்த உணவு தானியங்கள், அதுல செலவு செய்வாங்க கவர்மெண்ட். அதுக்காக தொழிற்சாலைக்கு செலவே செய்யலன்னு சொல்ல முடியாது. செகண்ட் விஷயத்துல ஒரு 10% தொழிற்சாலைக்கு செலவு செஞ்சாங்க. கல்வி, மருத்துவம் போன்ற சேவை துறைக்கும் செலவு செஞ்சிருப்பாங்க. ஐஐடிலாம் 1951-52 காலகட்டத்தில் வந்திருக்குமேங்க இந்தியாவில். அப்ப அப்படியும் புரிஞ்சுக்கணும். நீங்க கொஸ்டின் லைட்டா டில் பண்ணி, இப்ப இந்த ஹரோத் தோமர் ஒரு ஆள் நினைச்சிட்டு இருப்பீங்களா? இப்ப கேட்கறாங்க ஸ்டேட்மெண்ட்ல, எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம், குரூப் 2 எக்ஸாம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறாங்க, முதல் 5ஆம் திட்டத்தை வகுத்தவர், அதாவது முதல் 5ஆம் திட்டம் ஹரோத் மாதிரியை மட்டுமே வைத்து வகுக்கப்பட்டது. எப்படி? முதல் 5ஆம் திட்டம் ஹரோத் மாதிரியை முதன்மையாக வைத்து மட்டுமே வகுக்கப்பட்டது. இப்ப நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் பாப்பீங்க, ஹரோத் மாதிரியை மட்டுமா, ஹரோத் மட்டுமா, எப்படி பார்த்தாலும் ஹரோத் தாப்பா, ஹரோத் தோமர் ஒரு ஆள் தானே கரெக்ட்னு சொல்லுவீங்க. ஹரோத் ஒரு ஆள் இல்ல, ஹரோத் தோமர்னு சொல்லிட்டு 2 ஆள். ஹரோத் மட்டுமே இருக்குல்ல, அந்த மட்டுமே பார்த்தோன்னே தப்புதான், ஆப்ஷன் எலிமினேஷன் தூக்கி விட்டுலாம், ரைட்டா? இப்ப ஆப்ஷன் எலிமினேஷன்லாம் சொல்றீங்களே வருவீங்க, ரைட்டா? இருந்தாலும் ஹரோத் தோமர்ங்கிறது 2 பேர் பேரும் ஆப்ஷன்ல இருக்கணும், ரைட்டா? நல்லா புரிஞ்சுங்க. அப்ப லைட்டா டில் பண்ண மாட்டிக்கிறோமா, அதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம மனப்பாடம் பண்றதுல இதான் பெரிய சிக்கல். மறைமுகமா வித்தியாசமா கேட்டு விட்டாங்கன்னா மாட்டிக்குவோம். அங்கதான் நீங்க வந்து சைட்ல ஏதாவது வச்சுக்கிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். ஒரு 3.6% வளர்ச்சி விகிதத்துடன் அதிகரிக்க வெற்றி பெற்றதான் நீங்க திருப்தி அடையணும் ஆட்டோமேட்டிக்கா. எப்பாடா இந்தியா 3.6% எஸ் அப்படின்ட்டு நீங்க படிக்கிறப்போ உங்க ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் இந்த 1950களில் இந்தியானே இருக்கணும். நீங்க படிக்கிறப்ப அப்படியே ஒரு ஸ்டடி ரூம், ஸ்டடி ஹால், ஒரு ஸ்டடி டேபிள், இப்படி லைட்டை வச்சுட்டு படிக்கிறோம் பயபக்தியோட படிக்கிறோம் அப்படிலாம் இல்லை. நீங்க நடந்துட்டு படிக்கலாம், படுத்துட்டு படிக்கலாம், எப்படி வேணா படிக்கலாம். அந்த கான்செப்டுக்குள்ள, அந்த புக்குக்குள்ளே உங்க மனசு இருக்காங்கிறதா மேட்ரு. இல்லாட்டினா நீங்க சொல்ற மாதிரி அப்பெல்லாம் மனசு இல்லைன்னு வைங்களேன், நீ புக்கை எடுத்து படிப்பீங்க, படிச்சு இந்த பேஜை திருப்புறப்பவே, ஏன்னா இப்படி பேஜை திருப்பி முதல் 5ஆம் திட்டம் மாதிரி வேளாண்மை தூக்கம் வந்துடும், ரைட்டா? இல்லை படிக்கிறப்பவே அந்த ஃபோனில் ரீல்ஸ் என்ன வந்திருக்கு எடுக்கலான்னு பார்க்கலான்னு தோணும், அப்படிலாம் பார்க்கக்கூடாது, பலான்னு அடிச்சு படிக்கணும், ரைட்டா? கான்சன்ட்ரேஷன். 5 இயர் பிளானை நான் ஒரு மணி நேரத்தில் படிச்சு முடிக்கிறேன்னா 1 மணி நேரத்தில் படிச்சு முடிக்கணும். தட்ஸ் கான்சன்ட்ரேஷன், ரைட்டா? நீங்க எந்த விஷயத்துல இருக்கீங்களோ அங்க வெறித்தனமா இருக்கணும். இங்க படிக்கிறதுனா படிக்கிறதுல வெறித்தனமா போடுங்க. அந்த சமயத்தில் ரீல்ஸ் எடுக்கிறது, வேற ஏதாவது யோசிக்கிறது, எதிர்காலத்தை யோசிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது, ரைட்டா? அதனால கரெக்டா புரிஞ்சுங்க. அதனால ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான், அப்ப செகண்ட் 5 இயர் பிளானா 2ஆம் திட்டம். அது மட்டும் இல்லாம இந்த 5 இயர் பிளான் படிக்கிறப்ப நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா, நான் எடுத்துக்காட்டு இதை வச்சு சொல்றேன், மற்ற எல்லா சப்ஜெக்டும் இதை வச்சு தான் நீங்க பிடிச்சி படிக்கணும்னு வைங்களேன். நிறைய பேர் பண்ற தப்புனா 1950 மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. ஆனா 5 இயர் பிளான 1951-56 அந்த காலகட்டத்தில் யார் பிரதமர் அதை சேர்த்து வச்சு படிக்கணும். நான் கிளாஸ் நேரத்தில் போய் அதுதான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பேன். அப்ப நீங்க பிரதமரோட லிஸ்ட் இருக்குல்ல, இதை கையில வச்சுக்கணும். 1951-56 நேருவா, அப்ப நேருவோட ஆட்சியில யாரு? நேருவோட ஆட்சியில தான் அந்த ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் ஹரோதும் தோமர் மாதிரியை எடுத்துட்டு வந்து இங்க போட்டாங்களா? விவசாயமா 3.6%. அப்படியாப்பா, ஆச்சரிய பண்ணோம். தனியா படிக்கிறவங்க 10 பேர் கூட இருந்து பேசுற மாதிரியே படிக்கணும். அப்படியாப்பா 3.6%பா, தனியா தான் இருப்பீங்க. தூரத்தில் இருக்கவங்க பார்த்து தப்பா நினைக்கிறாங்க, என்னப்பா லூஸ் மை, பரவாயில்ல நினைச்சிட்டு போட்டோம், நமக்கு மைண்ட்ல நிக்கணும், எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும், அவ்வளவுதானே. அப்புறம் செகண்ட் 5 அப்படின்னா பேராசை, மலோன பிஸ் அப்படிலாம் இருக்குல்ல. மலோன பிஸ்னா யாரும் தேடி பாருங்க, ரைட்டா? அதாவது புள்ளியலின் தந்தை,
ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க இந்தியாவில். அந்த அளவு புள்ளிகள் மேத்தமேட்டிஷியன், த கிரேட் மேத்தமேட்டிஷியன் மேலே ஒன்று பேசு. முதன்மை நோக்கம் தொழில் இருக்கக்கூடாது. தொழில் முன்னேற்றம் தமிழ்நாட்டில் காமராஜர், ஆமா ஓகே, இண்டஸ்ட்ரியெலாம் அமைச்சாங்க. அப்படி ஒரு கற்பனை திறனில் போகணும், ரைட்டா? அப்போ நீங்கள் படிக்கிறோம் 60 அண்டர்லைன் பண்ணு, வேளாண்மை அண்டர்லைன் பண்ணு, அப்போனா ரொம்ப சீரியஸ் ஆகிடுங்க. சீரியஸ் ஆனால் உங்களால் அதை நீண்ட இது கொண்டு போக முடியாதுங்க, ரைட்டா? அது ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் இதை செய்கிறீங்க. படிக்கிறோம் அப்படின்னு படிக்கிறீங்க, அப்படி இல்லை. அது அப்படியே உங்கள் கால ஓட்டத்தோட போகணும். இது இந்தியனா மாறி தேசப்பற்றோட சேர்ந்து இந்தியா 51 56 வேளாண்மை. தேங்க்ஸ் நேரு சார், தேங்க்யூ சார். அந்த பக்குவம் வரணுங்க சார். இந்த ஹரோதமர்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் ஏதோ வேற ஏதாவது பேரா இருக்கு சார். என் பக்கத்து வீட்டுக்காரன், எய்த்த வீட்டுக்காரன் பேர்லாம் கொடுத்தா படிப்போம். ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அப்பதானே அப்படியே பொருளி பேசுற மாதிரி இருக்கும், ரைட்டா? அந்த மாதிரி இல்லையா சார்? எல்லாம் கொஞ்சம் ரொம்ப 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 ப்ரொஃபஷனலா, ரொம்ப அஃபிஷியலான பேரா இருக்கு, அப்படிதான் இருக்கும். அதை புரிஞ்சு உள்வாந்தா படிக்கணும், ரைட்டா? இது எக்கனாமிக்ஸ் மட்டும் சொல்ல. நீங்க கேட்பீங்க, சரி எக்கனாமிக்ஸ் இப்படி சொல்லிட்ட, ஜாகிரபிலாம் ஃபுல்லா டேட்டாவா தான் இருக்கு, அதுக்கு தூக்கம் வருது, அதை படிச்சா மறந்து போதே, என்ன பண்ணுவேன் அதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. இப்போ ஜாகிரபியில் நதிகள்ல தானே கேட்குறாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்குறாங்களா, அதுலேருந்து எடுத்துட்டு வரேன். இப்போ சிந்து நதின்னு படிக்கிறீங்களா? சிந்து நதி 2850 கிலோமீட்டர் நீளத்துடன் 2850 அண்டர்லைன் பண்ணிருந்தீங்க, சூப்பர். பகுதி 709 கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது. இது இந்தியாவில் 2850 கிலோமீட்டர் சிந்து நதியோட மொத்த நீளம். ஆனால் இந்தியாவுக்குள்ள 709, சூப்பர்ப்பா சூப்பர். உலகில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக திகழ்கிறது, ஓகே. திபெத் பகுதியில் உள்ள கைலாஷ் மலைத்தொடரில் வடக்கு சரிவில் மான்சரோவர் ஏரிக்கு அருகில் 5150 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது. எல்லாம் அண்டர்லைன் பண்ணுவீங்க, அங்கே எங்கே உற்பத்தி ஆகுங்கிறத ஹைலைட் பண்ணுவீங்க. இந்த நதியும் மொத்த வடிகால் அமைப்பு பரப்பலான 14,00,000 சதுர கிலோமீட்டர், ஓகே. இதெல்லாம் ஓகே. இது லடாக் மற்றும் ஜான்ஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக பாய்ந்து பின் தென்புறமாக பாகிஸ்தான் சில்லார் பகுதியில் நுழைந்தது, பின் அரபிக்கடலில் கலக்கிறது. இதன் துணையாறுகள் ஜீலம், செனாப், ராவி, பியா, சட்லஜ். எங்கெங்களா இந்த முக்கியமான பேர்லாம் வந்து அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்குவீங்க. வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு மனப்பாடம் மட்டும் இருப்பீங்க. அப்படி இல்லை, நதிகள் படிக்கிறப்ப இந்த நதியே காதல் அதிகமா அப்படி நதி எங்கெங்களா போதுங்கிறத யோசிக்கணும். அப்ப நதிகள் படிக்கிறப்ப டக்குன்னு உங்க கையில என்ன இருக்கணும்னா மேப் இருக்கணும். இல்லைன்னா அந்த பேஜ்ல அடுத்த பேஜ் முன்னாடி பேஜ்லாம் மேப் தான் இருக்கும். இந்த பாடத்துல 10th ஸ்கூல் புக்கு டக்குன்னு மேப் அப்படி ஓப்பன் பண்ணி, ஏன்னா அங்க என்ன சொன்னாங்க, சிந்து நதி கைலாஷ் மலைத்தொடர் மான்சரோவரா, கைலாஷ் மலைத்தொடர் இங்கே தானே இருக்கு, மான்சரோவர் ஏரின்னு சொல்லிட்டு இங்க இருக்குப்பா, இங்க ஆரம்பிக்குதுடா சிந்து நதி. அப்புறம் என்ன சொன்னாங்க, இந்தியாக்குள்ள நுழைதுனாங்களா 709 கிலோமீட்டரு. அப்புறம் இங்க லடாக், ஜன்ஸ்கான் சொல்லிட்டு 2 மலைத்தொடர் இருக்கு. இந்த புக்ல இந்த சாப்டர்ல மேல குத்துருப்பாங்க, அப்படியே மேல பார்க்கணும் அப்படி, ரைட்டா? அந்த வழியா அப்படி வந்து அப்படியே காஷ்மீருக்குள்ள அப்படி நுழைஞ்சு பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சதுன்னு நுழைஞ்சதுன்னாங்களா, அப்படியே பாகிஸ்தானுக்குள்ள வந்து பாகிஸ்தான் ஃபுல்லாப்பா இந்த நதி பாகிஸ்தான் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அப்படியே ஃபுல்லா கொடுத்து அரபிக்கடல முடியுது. அரபிக்கடல் முடியுதுன்னா இங்க முடியுது. இப்படி படிச்சாதான் உங்களுக்கு வந்து மைண்ட் செட்டே ஆகும். அங்க ஆரம்பிக்குது மான்சரோவர்ல, அப்படியே காஷ்மீருக்குள்ள நுழைஞ்சு அப்படியே பாகிஸ்தான் அங்க முடியுதுடா. மொத்தம் 709 கிலோமீட்டர் இந்தியாலப்பா. மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர்ப்பா. 5150 மீட்டர் உயரத்துல இந்த கைலாஷ் மலை மான்சரோவர் ஏரியிலேருந்து வருதுப்பா. இந்த நம்பர்ஸ்லாம் சைடில் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அதோட துணை நதிகள் சொல்லி பார்த்தோம்ல, ராவி, பியாஸ். அப்ப துணை நதிகள்லாம் அப்படி சேருதுப்பா. ராவி, பியாஸ், செனாப். இல்ல செனாபுங்கிறது மிக நீளமான துணை நதிப்பா. அப்ப மொத்தம் ஒரு 5 துணை நதி இந்த சிந்துவோட சேருதுப்பா. அப்படி இந்த மேப் அப்படி பார்க்குறப்பதான் அப்படி ஒரு மைண்ட் செட் ஆகும், மறந்தே போகாது. நீங்க இந்த மேப்பை பார்க்காம, அதாவது நீங்க மேப்பே பார்க்காம இந்த நதியை வந்து அப்படியே அன்லைன் பண்ணி மனப்பாடம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா 100% மறந்து போகும். நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா மறந்து போகும். துணை நதி மறந்து போகும், இந்த நீளம் மறந்து போகும். அந்த கோர்ஸ் எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது அந்த இமேஜினேஷன்ல வளர்க்கவே இல்லையே நீங்க. அப்ப எப்படி ஞாபகம் இருக்கும்? இதேதான் வந்து கங்கை நதிக்கும், இதேதான் வந்து கோதாவரிக்கும், இதேதான் கிருஷ்ணாக்கும், இதேதான் காவேரிக்கும். அதனால தான் நம்ம ரிவர்ஸ் கிளாஸ் நம்ம இங்கேயே போட்டிருப்போம், யூடியூப்ல போட்டிருப்போம். அழகா இது பண்ணியிருப்பேன், அப்படியே வரைஞ்சு எழுதிருப்பேன் அதை துணை நதி அப்படியே சேர்றத. அப்ப ஜாகிரபி படிக்கிறப்ப அப்ப இயற்கையோட ஒன்றி போனோம். அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, இமாலய மலை ஜில்லு ஜில்லுன்னு மேல சிந்து நதி. இப்ப ரொம்ப குளிருது, மான்சரோவர் ஏரி ரொம்ப குளிருது. இங்கேருந்து எங்க போகுது? ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ள போகுது. லடாக், ஜன்ஸ்கார் இங்க தெரியுது. அப்புறம் பாகிஸ்தானுக்குள்ள போகுது. பாகிஸ்தான் வெளுக்கிறண்டா உன்ன. அப்படியே சிந்து நதி அப்படியே கீழே போய் அரபிக்கடல முடியுது. இப்ப அரபிக்கடல முடியுதுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஏன்னா இதை சும்மா டக்குன்னு அனலைன் பண்ணிட்டீங்க. இப்ப எக்ஸாம்ல கேட்கிறப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஏன்னா சிந்து நதி இந்திய பெருங்கடல முடியுது.
அப்படிங்கிறப்ப இந்திய பெருங்கடல் எல்லாம் ஒண்ணுதாப்பா அடிச்சுட்டு வருவீங்க ஆன்சர் காட்டுன்னு. ஆனா கரெக்டா அரபிக்கடல்னு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அரபிக்கடல்ல ஆன்சர் கீழே கொடுப்பாங்க. அப்ப கரெக்டா துல்லியமா படிக்கணும்னா அது எங்க முடியுதுன்னு அந்த மேப்பை பார்த்தா மட்டும் தான் தெரியும். அரபிக்கடல் அங்க இருக்கு, இங்க வங்காள கூட அங்க அரபிக்கடல முடியுது அப்படின்ட்டு. ஸோ இது ஜாகிரபியில், ஜாகிரபி படிக்கிறப்ப மேப் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? சரி பாலிட்டி வருவோம். சரி இவ்வளோ பேசுறீங்களே, பாலிட்டிக்கு என்ன பண்றது சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இப்போ இதை பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் 10th ஸ்கூல் புக்லேருந்தே சொல்கிறேன், 10th 11th மாறி மாறி தான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். அதில் பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள். ஓகே, உலகில் உள்ள எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விடவும் மிகவும் நீளமானது இந்திய அரசியலமைப்பு சட்டம். இப்போ அண்டர்லைன் பண்ணுறதை விட நம்ம யோசிக்கணும், அதான் மேட்ரு. அண்டர்லைன் பண்ணிட்டா முடிஞ்சு மைண்ட்ல ஏத்துனது மட்டும் மேட்ரு இல்லை, கொஞ்சம் அதை படிச்சு கொஞ்சம் இப்படி இப்படி நடந்து யோசிக்கணும். ஏதாவது ஒன்று யோசிக்கணும். மிக நீளமாம, அப்ப வேற எந்த நாடை விட நம்ம இந்தியா கான்ஸ்டியூஷன் நீளமாடா? ஓஹோ, அமெரிக்கா அவனை விட நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பெருசாடா? அப்படி எழுதியிருக்காரு அம்பேத்கர். ஹேட்ஸ் ஆஃப் அம்பேத்கர். சும்மா அப்படி அப்பனாதான் மைண்ட்ல அப்படியே நம்ம அலைப்பாயினால பிரெயின் கேப்சர் பண்ணிக்கும். இவ்வளோ சீரியஸாக நடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினும் பாவப்பட்டு ஒரு வருஷம் கையில் வச்சுக்கோம் பிரெயினுக்குள்ள, விட்டுறாது டக்குன்னு. ஏன்னா நீங்கள் சீரியஸாக கொஞ்சம் மைண்டுக்குள்ளே யோசிக்கிறீங்களே, பிரெயினை வேலை செய்ய வைக்கணும், அப்படிதான் டியூன் பண்ணணும். இதன் பெரும்பாலான கருத்துக்கள் பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய நிறையா கருத்துகள், நிறைய விஷயங்கள், நீதித்துறை சார்ந்த விஷயங்கள், நாடாளுமன்றம் சார்ந்த விஷயங்கள்லாம் பல்வேறு நாடுகள்லேருந்து எடுத்ததா? ஓகே ஓகே, இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அமெரிக்காலேருந்து எடுத்ததோ கீழே இருக்கும். அடுத்து பார்லிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் பிரிட்டன்லேருந்து எடுத்ததோ, இந்த டிபிஎஸ்பின்னு சொல்கிறாங்களே அயர்லாந்துலேருந்து எடுத்ததோ, இந்த அடிப்படை உரிமைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே முகவுரைன்னு சொல்கிறாங்களே அமெரிக்கா நாட்டிலேருந்து எடுத்ததோ. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், புரியுதா உங்களுக்கு? அது இது நெகிழும் தன்மை கொண்டதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் உள்ளது. இது படிக்கிறப்போ உங்களுக்கு புரியாது, சைடில் ChatGPT வச்சு என்னன்னு பார்க்கணும். நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மை, அதாவது பார்ட்லி ரிஜிட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கான்ஸ்டிடியூஷன் புக்கில் சில ஆர்டிகல்ஸை ஈஸியாக அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும், சில ஆர்டிகல்ஸை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மாநிலங்கள் 50% மாநிலங்கள்கிட்ட அனுமதி பெற்று அப்புறம் தான் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்னு அர்த்தம். இப்போ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப ரிஜிடாக இருக்கும், கையை வைக்க முடியாது. அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல சட்டத்தை செய்யணும்னா ஏகப்பட்ட ப்ரொசீஜர். ஆனால் இந்தியாவில் ஒரு சில ஆர்டிகல்ஸை சிம்பிள் மெஜாரிட்டியில் அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. இப்போ கேரளாங்கிறத கேரளம்னு மாற்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லிங்க் பண்ணணும். இப்போ நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மைனா நீங்கள் கரண்ட் ட்ரெண்டோட லிங்க் பண்ணவே மாட்டீங்க. பெரும்பாலான ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல ரைட்டா, ஆனால் லிங்க் பண்ணணும். ஆமாம்மா, இப்போ கேரளம்னு மாற்றினாங்களே பேர், அதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமாமே. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் நெகிழாத்தன்மை போல இந்த சமயத்தில் இந்த மாதிரி பெயர் மாற்றுறதுல ஃப்ளெக்சிபிளாக இருக்கு. ஓகே, ஆனால் அடிப்படை உரிமையில் ஆர்டிகல் 15, 14 மாற்றுறப்ப ரிஜிட் ஆகிடும். அப்போ ரொம்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டிலாம் தேவை. அப்போ நெகிழாத்தன்மை, அதாவது இதில் மாற்றுறப்ப நெகிழும் தன்மையாக இருக்கு, மாற்றாதப்ப நெகிழாத்தன்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிட் ஃப்ளெக்சிபிள்னு சொல்லிட்டு நமக்கு புரியணும். ரைட்டா, ஈஸியாக மாற்றக்கூடியதில் ஃப்ளெக்சிபிளாக இருக்கு, அதாவது நெகிழும் தன்மையில் இருக்கு, கஷ்டப்பட்டு மாற்றுறதுல ரிஜிடா இருக்கு, அதாவது நெகிழாத்தன்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியணும். இதெல்லாம் கீழே அமெண்ட்மெண்ட் பார்க்க உங்களுக்கு புரியும். ரைட்டா, இந்த இதில் புரியலனாலும் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கூட்டாட்சி முறையை ஏற்படுத்துறாங்க. ஆமாமாப்பா, ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்லாப்பா. ஆமாப்பா, 7 அட்டவணையில் அம்பேத்கர் எழுதியிருக்காருப்பா. கட்டுதாப்பா. ஆமாப்பா. இந்தியாவை சமய சார்பற்ற நாடாக்குகிறது. சமய சார்பற்ற, செக்யூலர் இன் நேச்சர். ஆமா, எம்மதும் சம்பந்தம், எல்லா மதமும் இந்தியாவில் ஒன்றிணைஞ்சு வாழலாம்ப்பா. எல்லா மதத்துக்கும் ஈக்குவல் உரிமையை கொடுத்துருக்காங்க இந்தியாவில். ஆர்டிகல் 25, 26, 27, 28 அடிப்படை உரிமையில கீழே பார்ப்பீங்க. அதெல்லாம் ரைட்டா எழுதியிருக்காங்கப்பா. ஆமாப்பா அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டு மூலையில் ஏற்றுறது மட்டும் இங்கே படிப்பு இல்லை, அதனால தான் மறந்து போகுது. சமய சார்பற்ற, கூட்டாட்சி, நெகிழாத்தன்மை, அது என்னது? அது ரொம்ப அப்போ தான் சீரியஸாக அணுகுறீங்கன்னு அர்த்தம். சீரியஸ்னா ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கடுப்பாயிடும், ஸ்ட்ரெஸ் ஆகும், அதனால தான் தூக்கம் வருதுங்கிறீங்க. அது ஒரு ஜாலியாக அந்த காலகட்டத்தோட அப்படி பற்றோட படித்தாதான் மைண்டில் நிற்கும். ரைட்டா, அது உங்களுக்கு ஒரு சினிமா பார்க்குறப்ப, இப்போ ஏதாவது ஒரு சினிமாவில் ஃபைட் சீன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு டோபமைன் சுரக்கும் தெரியுமா? அந்த டோபமைன் நீங்கள் சுரக்கணும். என்ன, இங்கே உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லை, டைலாக் இல்லை, ஆனால் சுரக்கணும். இதுதான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறேன். ரைட்டா, இதை நான் வெவ்வேறு விஷயத்தில் முன்னாள் வீடியோஸில் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி எடுத்துக்காட்டோட இதை சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக இப்போ ஐயர் நம்ம எடுத்துக்குவோம். ரைட்டா,
இப்போ ஐஎன்எம்ல இப்போ சோசியலிஸ்ட் சமதர்மவாத இயக்கங்களின் தொடக்கங்கள் அப்படின்னு படிக்கிறப்ப 1917ஆம் ஆண்டில் ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கந்தில் நிறுவப்பட்டது இப்படின்னு படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்டா என்னன்னு தெரியணும். அது இங்க கொடுக்கலையே புக்ல. இப்ப நீங்க படிக்கிறப்ப புக்கை வச்சு படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா புக்ல இங்க கம்யூனிஸ்ட்ங்கிறது இங்க கொடுக்கலையே. அப்ப சைட்ல சார்ஜிபிள் ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்டா என்னன்னு தெரியணுமே, பொது உடைமைனா என்னன்னு தெரியணுமே, பொது உடைமைனா என்னன்னு சர்ச் பண்ணி பார்க்கணுமே. அப்போ இருக்கும் ஒரு நாட்டில் அரசாங்கமே எல்லா பிசினஸும் எடுத்து நடத்தும், மக்களுக்கான ஒரு ஆட்சியா இருக்கும், முதலாளித்துவம் இல்லாத ஒரு நாடா இருக்கும், இதான் பொது உடைமை. அப்ப 1917 ரஷ்ய புரட்சினா என்னன்னு தெரியணுமே. அப்ப அங்க லெனின் ஒரு புரட்சியை செய்தார், உலகத்திலே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை லெனின் வந்து ரஷ்யாவில் உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை 1920 டாஷ்கந்த்ல எம்என் ராய் உருவாக்கினான்னு சொல்லிட்டு இருக்கும். கூட இந்த ஃபவுண்டர்ஸ்ல எக்ஸாம்ல கேட்பாங்க, யார் எம்என் ராய், முகர்ஜி, எம்பிடி, ஆச்சாரியா, எக்ஸாம்ல ஆப்ஷன்ல கொடுப்பாங்க எத்தனை பேர்னு சொல்லிட்டு. ரைட்டா? அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்க 1925 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் சொல்லிட்டு இங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா எஸ்ஏ டாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சத்திய பக்தான்னு ஒரு நபர் தான் 1925 இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பிச்சிருப்பார். அது மிஸ் ஆயிருக்கும் இங்க. ரைட்டா? நான் படிச்சு பார்த்தேன், இல்லை மிஸ் ஆயிருக்கு இங்க. ஆனா சத்திய பக்தா. அப்ப மிஸ்ஸிங் பாயிண்ட்ல கரெக்டா அது சாட்ஜிபிடியோ இல்லை ஏதோ கொடுத்துரும் உங்களுக்கு. அப்ப படிக்கிறப்பவே சைடில் ஏதாவது வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பேஜை டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, புரிஞ்சு படிச்சு மைண்ட்ல ஏற்றி எக்காதும் நிற்கிற மாதிரி படிச்சா போதும். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ரைட்டா? ஸோ அதனால நான் இந்த ஃபுல் வீடியோலையும் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? மற்றபடி ஒரு இது பண்ணணுமா அது பண்ணணுமோலாம் இல்லை, ஒரு தெளிவாக இப்படிதான் நீங்கள் இருக்கணும், இப்படிதான் பார்வை பார்க்கணும், ஒரு 8 மாதம் இப்படிதான் பயணிக்கணுங்கிறத ஒரு ஆணித்தரமாக உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டா? அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த வீடியோவில் அந்த ஒரு விஷயத்தை கண்ணோட்டமாக வச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது வீடியோ உங்களை சந்திப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.